வெல்கம் பேக் டு சிம்பிளி தி கேசி யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு vlog வீடியோ தான். சென்னையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபிஷ்ஷு வளர்க்கணும், ஃபிஷ்ஷு வாங்கணும் அப்படின்னு நினச்சாலே நம்ம ஞாபகம் வர ஒரே இடம் கொளத்தூர். அதை தான் எனக்குமே ஞாபகம் வந்தது. சரி, ஓகே, கொளத்தூரில் போயிட்டு மீனை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது ஃபைண்டிங் நீமோன்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்தது. அந்த மூவி வந்ததுலேருந்தே எனக்கு வந்து நீமோ ஃபிஷ்ஷும் டோரா ஃபிஷ்ஷும் வளர்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஆனால் இப்போதைக்கு அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லாதனால ஒரு பிளான்டட் ஃபிஷ் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொளத்தூர் போனோடனே பிளான்டடாக வாங்கினேன். நான் பிளான்ட்லாம் நல்லா ஆர்வமாக பார்த்து எல்லாம் வாங்கிட்டேன். ஆனால் வந்து எனக்கு இந்த பிளான்டர் ஃபிஷ்ஷு பார்த்து வாங்கும் போது தான் எனக்கு என்னடா பிளான்டர் ஃபிஷ் இத்தனோண்டு இருக்குது, குட்டி குட்டியாக இருக்கே அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஆனால் எந்த ஒரு பிளான்டர் ஃபிஷ் பார்த்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே ஆகலை. சின்ன வயசுலேருந்தே எங்கள் அண்ணா தான் ஃபிஷ்ஷே வாங்கி வளர்ப்பான். எனக்கெல்லாம் ஃபிஷ்ஷுன்னு ஒன்று இருந்தால் ஒன்று நீமோ ஃபிஷ் இல்லை டோரா ஃபிஷ்ஷு, இல்லைனா தொட்டி ஃபுல்லாக ஃபிஷ்ஷாக இருக்கணும். ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு மீன் தான் வாங்கி வந்து வளர்ப்பானே. ஒன்று ஃப்ளோரான் வாங்கிட்டு வந்து வளர்ப்பான், இல்லைனா ஷார்க் ஃபிஷ் வந்து வாங்கிட்டு வந்து வளர்ப்பான். அப்புறமேட்டு ஃபைட்டர் ஃபிஷ்ஷு, அரோனா ஃபிஷ்ஷு, வாஸ்து மீன், இந்த மாதிரி ஃபிஷ்ஷெலாம் கொண்டு வந்து இந்த தொட்டியில் போட்டு வைப்பானே. அதுவும் 3 feet தொட்டி ரொம்ப ஆசையாக பார்த்து வாங்கினான் அவன். அவ்வளோ பெரிய தொட்டியில் ஏன்டா ஒரே ஒரு மீனை போட்டு வளர்க்குறேன்னு கேட்டால் எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவான். பார்க்கவே நல்லாவே இருக்காது, எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கும் அந்த ஒரு மீன் மட்டும் பார்க்குறப்போ. 2 yearsஸாக வந்து வீடு சேஞ்ச் ஆனதுனால தொட்டியில் வந்து எந்த ஃபிஷ்ஷும் வைக்கல அவன். அந்த அரோனா ஃபிஷ்ஷுமே செத்து போயிடுச்சு லாஸ்ட்டாக நாங்கள் வச்சுருந்தது. அட்லீஸ்ட் இந்த வாட்டியாச்சும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபிஷ் டேங்கை வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி ரொம்ப கெஞ்சி கூத்தாடி வாங்கினேன். நான் நினச்ச மாதிரி அக்வாரியம் ஃபிஷ் வைக்கிற அளவுக்கு பட்ஜெட் இல்லைனாலும் ஒரு பிளான்டட் ஃபிஷ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாம் போய் வாங்கி பிளான்டட் ஃபிஷ் வாங்கலான்னு பார்த்தா எனக்கு எந்த ஒரு பிளான்டட் ஃபிஷ்ஷுமே பிடிக்கல. சரி, லாஸ்ட்டில் இந்த கலர் டெட்ரா ஃபிஷ்ஷும் அப்புறமே இந்த டைகர் ஃபிஷ்ஷு, ஏஞ்சல் ஃபிஷ்ஷு இதெல்லாம் கொஞ்சம் கலராக இருக்கிறதுனால வாங்கினேன். ஆனால் எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. எனக்கு இந்த பெரிய பெரிய மீன்லாம் பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இப்போ தெரியுது ஏன் எங்கள் அண்ணா வந்து அந்த ஒரு மீன் மட்டும் வாங்கிட்டு வந்து வளர்த்தான் அப்படின்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த கொளத்தூருக்கே வரேனே. இங்கே வந்து நான் நினச்ச மாதிரி ஃபிஷ்ஷு மட்டும் தான் விற்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஃபிஷ்ஷை தவிர நிறைய பொருள் இங்கே விற்கிறாங்க. சங்கு, நண்டு, என்னென்னமோ விற்கிறாங்க. பர்ஷியன் கேட்டு, சிட்ஸு, டாக், பெட் ஐட்டம் எல்லாமே இங்கே கிடைக்கிது. முக்கியமாக இந்த ஒரு எல்லோ கலர் பூச்சி, இது பூச்சா நண்டா இல்லை எறாவா பார்க்கவே ஒரு மாதிரி எல்லாம் கலந்த ஒரு விதமாக இருந்தது. ஆனால் லாஸ்ட் வரைக்கும் இது பேர் என்னன்னு கேட்காம வந்துட்டேன். நான் எனக்கு தேவையான எல்லாமே நான் வாங்கிட்டேன். ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறமேட்டு பிளான்ட்டு, அதுக்கப்புறமேட்டு ஃபில்டர் மோட்டரும் நான் வாங்கினேன். ஏன்னா அப்பப்போ வந்து டேங்கை வந்து எடுத்து தண்ணியெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ண முடியாதனால ஒரு ஃபில்டர் மோட்டரும் சேர்த்து வாங்கிட்டு அதுக்கான ஒரு ஸ்பாஞ்சும் சேர்த்து வாங்கியிருந்தேன். அப்புறமா பிளான்ட்டுக்கு மண், கல் இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு நியர் ஒரு 4000லேருந்து 4500க்குள்ளே ஆயிருந்தது. ஸோ டோட்டலி கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. இதோட என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.